வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாதாம் பிசினை எந்தெந்த மாதிரி முறைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஊற வைத்தல் முறைப்படி பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கலாம், சுத்தப்படுத்தி எடுத்துக்கணுங்க. இப்போ ஊற வைத்ததுக்கு அப்புறம் ஏதாவது அழுக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நீக்கி ஜெல்லி வடிவத்தில் இருக்கக்கூடிய பிசினை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாதாம் பிசினை சாப்பிடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. வெப்பமான மதிய வேளையில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்குமே இந்த பாதாம் பிசினை நீங்கள் பயன்படுத்தலாம். குளிர்பானங்களில் நீங்கள் கலந்து பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். நிறைய இனிப்பு வகைகளில் இந்த பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும்தான், கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டாலே போதுமானது. அப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்று உபுசம், வாயு தொல்லையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ அதனால் நீங்கள் பாதாம் பிசினை அளவாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூடு உங்களுக்கு குறைந்து உடல் குளிர்ச்சி பெறுவதற்கு பாதாம் பிசினை நீங்கள் பயன்படுத்தலாம். நமது நாட்டில் பெரும்பாலான காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி அவங்க பல்வேறு விதமான பக்க விளைவுகளில் அவதிப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உடல் சூடு அதிகரிச்சதுன்னா உடல் கடுமையான நீரிழப்பு ஏற்படும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், வெப்பவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும், சருமம் தொடர்பான தொந்தரவுகள், நிறைய ஸ்கின் டிசீஸ் உருவாகும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். அதிலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடல் சூடு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் போது உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இப்போ பாதாம் பிசினை நம்ம தண்ணீரில் கொஞ்சம் நேரம் ஊற வைத்து அது கோந்து போல் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்குங்க. ஸோ அதனால் அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கணும், எப்போதுமே உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா குறிப்பாக அந்த கோடை காலங்களில் நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உடல் சூடு தணிக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அசிடிட்டி பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பாதாம் பிசினை நம்ம எடுத்துக்கலாம். சிலருக்கு அளவிற்கு அதிகமாக உணவை சாப்பிட்றதாலும் இரவு ரொம்ப நேரம் கழித்து இரவு உணவு சாப்பிட்றதாலுமே நெஞ்செரிச்சல், அசிடிட்டி அப்படின்ற அந்த தொல்லை அவங்களுக்கு ஏற்படும். இப்போ வயிற்றில் செரிமான அமிலங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் இதெல்லாமே உங்களுக்கு நீங்குங்க. அது அந்த உணவு குழாய்களில் உங்களுடைய உணவுகள் இருக்காது, அது கரெக்டாக செரிமான மண்டலத்தை நோக்கி நகர்ந்துடும். செரிமான மண்டலத்தில் உங்களுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போது செரிமானம் தொடர்பான, அஜீரணம் தொடர்பான தொந்தரவுகள் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக அந்த நெஞ்செரிச்சல், அசிடிட்டி இந்த பிரச்சனைலாம் எல்லாமே விடுபடுவதற்கு பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சில வழிமுறைகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ பாதாம் பிசினுக்கு அதிக அளவு இருக்கக்கூடிய உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கும் குறைவாக எடை கொண்டிருக்கிறவங்க உடல் எடையை அதிகப்படுத்துகிறதுக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சிறப்பு தன்மையே இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பசும் பாலில் பாதாம் பிசினை நீங்கள் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குடிச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுடைய வெயிட்டை நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பால், அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் பாதாம் பிசின் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில், பசும் பாலில் நீங்கள் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குடித்தா போதும். இப்போ நீங்கள் உடல் எடையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஆரோக்கியமான கொழுப்பு, நிறைய கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொழுப்பு நிறைந்த இந்த பாதாம் பால் அல்லது பசும் பாலில் நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த கலோரிகள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும். ஸோ குறைக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் அந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறைக்கணும்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கோங்க. அதிகரிக்கணும்னா கொழுப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலில் நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நலம் பெறலாம். பேதி அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பேதி பிரச்சனை விடுபடணும், பேதி நிற்கணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ அதிக வெப்பம் மிகுந்த கோடை காலங்கள், அப்புறம் கோடை காலம் முடிந்து பருவமழை தொடங்கக்கூடிய மாதங்கள், இந்த மாதிரி நிறைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சீசனெல்லாம் நிறைய பேருக்கு அந்த பேதி ப்ராப்ளம் இருக்கும். அது நிறைய காரணங்கள் இருக்குது. சீசன் சேஞ்ச் ஆகிறதால இருக்குது, கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதால, சில கிருமிகளினுடைய நோய் தொற்று காரணமாக கூட இந்த மாதிரி பேதி பிரச்சனை உருவாகும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை கொஞ்சமாக உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா
அப்படின்னாலே தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த பேதி வந்து சாதாரணமாகவே நமக்கு வந்து நின்று போயிடுங்க. ஸோ அந்த கடுமையான பேதி பிரச்சனை இருக்குது, அது உங்களுக்கு சீதபேதியாக மாறுது அப்படின்னாலும் ஸோ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே அல்லது அது முழுவதுமாக க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பாதாம் பிசின உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். கோடை காலங்களில் உடலில் வந்து நீர் வறட்சி ஏற்பட்டு சிலருக்கு நீர் சுருக்கு வந்து ஏற்படுங்க. இப்போ நீர் சுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை வந்து ஒழுங்காக நடக்கலன்னு அர்த்தம். இப்போ போதுமான அளவுக்கு சிறுநீர் வந்து வெளியேறாமல் கழிவுகள்லாம் உடலே தேங்கிடும். ஸோ அப்போ வந்து சிறுநீரக பைகளில் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் சரியாக கழிக்க முடியாத ஒரு நிலை வந்து உண்டாகும். அதுதான் வந்து நமக்கு இந்த நீர் வறட்சி நீர் சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீர் அடைப்பு அவங்களுக்கு வந்து நீங்கி சிறுநீர் வந்து நல்லா பிரிய ஆரம்பிக்கும். அந்த சிறுநீர் வழியாக நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கழிவுகள் எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு விடும். அப்போ கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி மற்றும் நீர் சுருக்கு போன்றவையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசினை தொடர்ந்து உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி போயிட்டு அந்த புண்கள் ஆறுவதற்கெல்லாம் பாதாம் பிசினை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ வெட்டு காயங்கள் மற்றும் தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் ஆறுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இந்த காயங்களை நீங்கள் குணப்படுத்துறதுக்கு நிறைய நவீன மருந்துகளை பயன்படுத்தினாலும் அவ்வப்போது நீங்கள் வந்து தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை கொஞ்சமாக உள்ளங்கையில் எடுத்து நன்றாக குலைத்து அதை வந்து புண்கள் காயங்கள் மீது தடவி வந்தீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக அந்த கிருமி தொற்று அல்லது வந்து அந்த புண்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா அதெல்லாமே உங்களுக்கு அழிஞ்சு போயிட்டு அந்த புண்கள் வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆற ஆரம்பிக்குங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த புண்களை சரி பண்ணுறதுக்கு அந்த பாதாம் பிசினை கொஞ்சமாக குழைத்து அங்கே வைக்கும்போது அதை சரி பண்ணிக்கலாம். பாதாம் பிசினை ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு சில பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பாதாம் பிசினை நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கொள்ளும் போது அது வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்திடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குளிர்பானங்களில் அதிக அளவு பாதாம் பிசினை சேர்த்து குடிக்கும் போது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளை அது உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அளவாக குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டாலுமே கூட உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். இப்போ நச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சிடும். இப்போ பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய பண்புகளானது நம்முடைய உடல் நச்சுக்களை அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நுகர்வு மூச்சு திணறல் நரம்பு கோளாறுகள் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். உடலில் வீக்கம் வாயு போன்ற பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தலாம். சில நபர்களுக்கு செரிமான பிரச்சனை கூட ஏற்படும். ஸோ அந்த அளவு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது இது ஏற்படும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டாலே போதும். இப்போ பாதாம் பிசினெல்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பாதாம் பிசினை உட்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரை வந்து அணுகணும் அப்படின்றதையும் பரிந்துரைக்கிறாங்க. அது ஏன்னா நீங்கள் அளவு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துருங்க ரொம்ப சிறிய அளவில் உட்கொள்ளணும் அப்படின்றது தான் பரிந்துரைக்கிறாங்க மருத்துவர்கள். உங்களுக்கு ஒருவேளை அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசினை குறைவாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து உங்களுக்கு பிபி ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்திடும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால தான் உடலுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட எந்த ஒரு உணவுமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பாதாம் பிசினையுமே வந்து அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஒரு சில அளவு குறிப்பிட்ட அளவுன்னு சொல்கிறீங்களே, அப்போ பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு தான் என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுவாக பாதாம் பிசினை ஒரு நாளைக்கு 1-2 சின்ன துண்டுகள் அல்லது 1-2 தேக்கரண்டி அளவு நீங்கள் ஊற வைத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இதை நீங்கள் இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் பால் அல்லது பழச்சாறு கலந்து குடிக்கலாம். ஸோ 1-2 துண்டுகள் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கான சரியான அளவு. அதை தாண்டி போகாதீங்க, நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. பாதாம் பிசினை எடுத்துக்கொண்டு அதில் கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.